ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம ரசகுல்லா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பால் காய்ச்சிடலாம். நான் இன்றைக்கி ரசகுல்லா செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணி சேர்த்துடக்கூடாது. பால் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும், அது வரைக்கும் இது ஸ்டவ்லேயே இருக்கட்டும். இப்போ பால் கொதித்து பொங்கி வருது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பாலில் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பால் பொங்கி வந்த உடனே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா பால் உடனே திரிஞ்சிரும். ஆனால் ரசகுல்லா சாஃப்டாக இருக்காது, ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா பால் இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வரும். கெட்டியான பால் எடுத்தோன்னா தான் இந்த அளவுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். பாலில் தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக கிடைக்காது. அதனால் கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒயிட் காட்டன் எடுத்துக்கோங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பால் திரிஞ்சிருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிட்டு இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. பாலில் லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால லெமனோட ஃப்ளேவர் இதில் தெரியும். அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டிங்கன்னா லெமனோட ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். இப்போ இதை மறுபடியும் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். ஒருவேளை இதை நீங்கள் சரியாக புளியாமல் தண்ணி இருந்ததுன்னா ரசகுல்லா பால்ஸ் எல்லாம் பிடிச்சி சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது ரசகுல்லா பால்ஸ் எல்லாமே உடஞ்சி விழுந்துடும். அதனால் இப்போவே இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை அந்த காட்டன் கிளாத்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா உதுத்து விட்டுட்டு கையாலேயே நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல கையில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கும்போது கையில் ஒட்டாமல் ஒன்றா திரண்டு வரும். நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்ல மாவு மாதிரி இப்படி திரண்டு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் ரசகுல்லா வேணுமோ அதை விட பாதியான அளவுக்கே உருண்டைகள் பிடிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது ரசகுல்லா அப்படியே டபுள் ஆகி வரும். அதனால் பாதியான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சு எடுத்துக்கோங்க. எந்தவித கிராக்குகள் எதுவும் இல்லாமல் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ரசகுல்லா பால்ஸ் எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகருக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் சுகர் சரியாக இருக்கும். சுகர் சிரப்புக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி பாகு கொதி வந்தாலே போதும். சுகர் கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாகு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரசகுல்லா பால்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். எல்லா ரசகுல்லா பால்ஸையும் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசகுல்லா எல்லாமே நல்லா வெந்து டபுள் ஆகி வந்திருக்கு. நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட உடையவே இல்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ரசகுல்லா எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு.
கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஜூஸியாக கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன். ரசகுல்லா நல்ல ஜூஸியாக நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பஞ்சு போல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.